ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, அடுக்குக்குறிகளும் படிகளும் அப்படிங்கிற டாபிக்ல வந்து சில ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். a பவர் 0 ஈக்குவல் டு அதோடைய வேல்யூ 1 இல்லையா? எனிதிங் பவர் 0 1. எந்த நம்பருக்கு நம்ம பவர்ல அதாவது அடுக்குல 0 போட்டோமா அதோடைய வேல்யூ வந்து 1. இங்க ஏங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா a நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? a வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஏன் a நாட் ஈக்குவல் டு 0 கொடுத்திருக்காங்க? இங்க 0 பவர் 0 போட்டா இன்டிஃபைன்ட் ஆயிரும் இல்லையா? அதனால a நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அப்படின்னா எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. அடுத்தது பாருங்க, a பவர் மைனஸ் m அப்படின்னா அதோட எப்படி எழுதலாம் வேல்யூவை? 1 பை a பவர் m. ஓகேவா? a பவர் மைனஸ் m அப்படின்னா இதோடைய தலைகீழி தான் 1 பை a பவர் m. இங்க பாருங்க, a பவர் m இன்ட்டு a பவர் n கொடுத்துருக்காங்களா? இங்க பாருங்க, பேஸ்ல பாத்தீங்கன்னா ஏங்கிறது காமனா இருக்கு. பேஸ்னா என்னது? படிகள்ல வந்து a வந்து காமனா இருக்கு. சோ அந்த ஏவை அப்படியே வச்சுக்கோங்க. இங்க என்ன இருக்கு? m அண்ட் n இருக்கு. இங்க இன்டுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த m-ஐயும் அந்த n-ஐயும் பிளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இதுலயும் பாருங்க, ஏங்கிறது பேஸ்ல காமனா இருக்கிறது a. அது அப்படியே நீங்க எழுதிட வேண்டியதான். காமனா இருக்கிற a அப்படியே எழுதிட்டு இங்க என்னது? m-ம் n-ம் டிவைட்ல இருக்கு இல்லையா? அப்ப டிவைட்ல இருந்தா அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா m மைனஸ் n, a பவர் m மைனஸ் n அப்படின்னு எழுதலாம். இங்க பாருங்க, a பவர் m the whole பவர் n கொடுத்திருக்காங்க. இந்த வேல்யூ எப்படி எழுதலாம்? நம்ம a பவர் m n. ஓகேவா? ஏங்கிறது காமன் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த mn அப்படிங்கறத mn அப்படின்னு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, a பவர் m இன்ட்டு p பவர் m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பேஸ்ல a அண்ட் b வெவ்வேறு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ற? a b a எப்படி இருக்கு? இன்ட்ல தானே இருக்கு. அப்ப a b மல்டிப்ளை பண்ணிட்டு நம்மளுக்கு காமனா என்ன இருக்கு? mங்கிற வேல்யூ, அந்த காமனா இருக்கிற வேல்யூ அப்படியே போட்டுக்கோங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? a அண்ட் b பேஸ்ல டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனா அடுக்கு மேல பவர்ல என்னது? பவர்ல சேம் வேல்யூ. அதனால இந்த டிஃப்ரெண்ட் வேல்யூ அப்படியே எழுதிக்கணும். டிஃப்ரெண்டா இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. சேம் வேல்யூ காமனா மேல வந்து கொண்டு வந்துருங்க. அவ்வளவுதான். a பவர் m டிவைடட் பை p பவர் m ஈக்குவல் டு a பை p த ஹோல் பவர் m. ஓகே.